உன்னை எழுத சொல்லிட்டு தானே போனேன். என்னடா தூங்கிட்டு இருக்க? போர் அடிக்குது மிஸ். உன்னை டியூஷனுக்கு அனுப்பலன்னு யாரா அழுதாங்க? பார் அங்க பார், உன்ன மாதிரி சின்ன பையன் தானே, அவன் ஒழுங்கா எழுதிட்டு இருக்கான்ல. போர் அடிக்குதுன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உங்க பையனை பத்தி பெருமையா பேசிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? திமிரா அவ பேசுற நீ. உன்ன எல்லாம் இவனால வந்தது. அடிச்சிட்டல்ல? என்ன தைரியம் உனக்கு? அடிச்சிட்டல்ல? உன்ன வாடா, உங்க அப்பா கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றேனா? எங்கடா உங்க அப்பா? எங்க உங்க அப்பா? ஐயா, இனிமே நீங்க பிடிக்கிற மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேயா, என்ன விட்டுருங்கய்யா. வாழ்க்கையிலேயே நாங்க முதல் முறையா ஒரு கேஸ புடிச்சிருக்கோம், அதையும் விடுற மாதிரி இல்ல. நாங்க உன்னை உள்ள தள்ளிடுறோம். எங்களுக்கு ஏதாவது சம்திங் கொடுத்தீங்கன்னா லாக்கப் இருக்கிற சுரங்கத்தை நாங்க திறந்து விடுறோம், அது வழியா நீ தப்பிச்சுக்க. டேய் வாடா. ஏண்டா எங்கடா உங்க அப்பான்னு கேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர. எங்கடா உங்க அப்பா? எங்கடா உங்க அப்பா? இவர்தான் எங்க அப்பா. ஓஹோ, கேடி பைய மகா, அதான் பொறுக்கித்தனமா நடந்துக்கிற. ஷட் அப். யார பார்த்து கேடிப்பைய பொறுக்கின்னு சொல்ற? நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சிவா. எதுக்கு சார் இந்த கப்பு துணியில மாறு வேஷம் போட்டுக்கிட்டு? ஏண்டா, நான் ஒரு கஞ்சா கோஷ்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல அவங்களோட போய்கிட்டு இருக்கிறேன். நீங்க நான் அவங்கள மேல தப்பிக்க விட்டுட்டு என்ன மட்டும் இங்க பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் நான் அமௌண்ட் கேட்கறான், இவன் நான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சுரங்க பாதையை ஓபன் பண்ணி விடுறேன்றான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இப்ப இமிடியேட் அவங்க ஸ்பாட்லயே சஸ்பென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. மேலதிகாரிகிட்ட இருந்து மெமோ வாங்கி கொடுக்குறேன். யாருமா? நான் டியூஷன் டீச்சர். நான் ஒன்னும் சந்தேகப்படலையே. இவன் யார் சார்? அவன் என் மகன். அதான் எனக்கு சந்தேகமே. சார் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா? நாம மாமூல் வாங்குற லேபரேட்டரி ஒண்ணு இருக்கு சார். ஷட் அப். ஏன் இப்படி சொல்றீங்க? சார் நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கீங்க. உங்க பையன் இவ்வளவு மக்கா இருக்கானே சார், கிளாஸ்ல ரவுடித்தனம் பண்றான் சார். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். வாட் a rascal idiot கம்னாட்டி. சார் எதுக்கு சார் மறுபடியும் திட்டுறீங்க? உங்களை திட்டலையா, என் மகனை திட்டினேன். கேரி ஆன் சார். பெரிய கெடுத்தியடா பேரிக்கா. இரு உன்னை ஷூட் பண்றேன். என்னடா கூர்கா பார்த்து பேசிட்டு இருக்கற? மிஸ்டர் சிவா. ஐயோ சார், ஏசி சார், நீங்களா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? சார் சொன்ன டியூட்டி செய்யாம என்ன மேன் பண்ணிருக்க? சார் தண்ணி அடிச்சிட்டு இருக்க சார். அதுவும் சுப்பீரியர்ஸ் விட்டுட்டு தனியா? சார் சார் அது எச்ச சார். எனக்கு தெரியாது, அல்பம். சார் கொஞ்சம் தொப்பியை கழட்ட முடியுமா? முடியாது சார் ப்ளீஸ் சார், வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன சார்? டேய் ராமண்ணா, உனக்கே அது நல்லா இருக்காடா? நீ நானும் ஒரே கிராமத்துல பிறந்து அங்கேயே படிச்சு அங்கேயே ஃபெயில் ஆகி போலீஸ் வேலைக்காக மெட்ராஸ் ஓடி வந்தவங்கடா. இதுல என்னமோ நீ வந்து ஏதோ சம்திங் கொடுத்து ஏசி வரைக்கும் வந்துட்ட. நான் பாவம் வசதி இல்லாதவன், அப்படியே இன்ஸ்பெக்டர் ஆகி தனியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன். இதுல என்னமோ நீ என்ன பெருசா வந்து கேள்வி கேட்கிறியாடா, அதுவும் டியூட்டி டைம் இல்லாத நேரத்துல. டேய் ஏசின்னு பெருசா பேசிக்கிறியாடா, முதல்ல நீ ஜிப்பு போட்டியாடா ஒழுங்கா? ஜிப்பு போட்டியா நீ முதல்ல? சாரி. அதுவும் ஃபேமிலியா இருக்க இடத்துல வந்துகிட்டு பெரிய இவ மாதிரி பேசுறியே. இத பாருடா, என் டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நான் ரிலாக்ஸேஷனா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். அது எப்படி நீ வந்து கேட்கலாம்? கேட்கறது உனக்கு என்ன உரிமை இருக்கு? எஸ் சார். எனக்கு தெரியும் சார். தொப்பியை கட்டின உடனே நீ பசுமை நீர் நினைவுகள்னு பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சிருவேன். வந்த காரியத்துக்கு வரேன் சார். காண்டாமணி மேட்டர் என்ன ஆச்சு? கவுண்டமணியா சார்? செந்தில் மாதிரி பேசாத, எட்டி உதைப்பேன். மணிகண்டபுரம் கோயில் காண்டாமணி எடுத்துட்டு வர சொல்லி ஐஜி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேனே, செஞ்சு முடிச்சியா நீ? சார் என்ன சார் பண்றது, நானும் பொறுப்பா 2 பட்டாலியன் மணிகண்டபுரத்துக்கு அனுப்பி பார்த்தனே, ஆனா மணிகண்டபுரமே திருநெல்வேலி ஆயிடுதே. என்ன சொல்ற? அதான் சார், ஒரே கலவரம் வெட்டு குத்து ஆயிடுதே. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அந்த மணியை தெய்வமா மதிக்கிறாங்க சார். அதுல ஏதோ விசேஷமான சக்தி இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த மணி பக்கத்துல யாரையுமே போக விட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே மணி மேட்டர் கவனிக்கிறேன் சார். நாளைக்கே மணிகண்டபுரம் போற, கஷ்டப்பட்டு அந்த மணி எடுத்துட்டு வர, ஈஸியா அதை நான் ஐஜிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே? எஸ் சார். அப்பதான் உடனே ப்ரமோஷன். தேங்க் யூ சார். எனக்கு பாகும் பருப்பும் தெளிதேனும் கலந்துனக்கு நான் தருவே. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல பிள்ளையாரப்பா. ரெண்டாவது, நீ இப்ப அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட, ஒன்லி பால் தான் சாப்பிடுற. உனக்கா ஒரு பூத் வேணாலும் செட்டப் பண்ணி தரேன். ஆனா நான் போற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். அதுக்கு எந்த தடையும் வராம என்ன நீ காப்பாத்தணும் பிள்ளையாரப்பா.
நீயா? இல்லப்பா நான் தான் கத்துனேன். ஏன்டா காலங்கத்தால சங்கு பிடிக்கிற? என்ன இப்பெல்லாம் குரங்கு யானை மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சா? காஃபி. தேங்க்ஸ். என்னங்க? எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்றாத. நான் எங்க கேட்க போறேன்? அதானே. இவ்வளவு சீக்கிரம் எங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது அதோட அபசகரமா தெரியல. ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? நான் இருக்கிறதாண்டி மப்டி வேட்டி, போறது போலீஸ் டியூட்டி. அது மூலம் தெரிஞ்சுக்க. அது இல்லைங்க, காலையில போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி மூஞ்ச பாத்துட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதேதான் 10 இயர்ஸா சொல்ற. ஸ்டேஷனும் மாற மாட்டேங்குது, பொண்டாட்டி மாற மாட்டேங்குது, லைஃப்ல ஒரு சேஞ்ச் எல்லாம் போச்சு. என்னது? இதெல்லாம் பேச டைம் இல்ல. நான் டியூட்டி மேல போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, எங்க வேணாலும் போங்க. இவனையும் கூட கூட்டிட்டு போங்க. எதுக்காக இவனை கூட்டு போனோம்? நான் வேலை விஷயமா போறேன். அங்கெல்லாம் இவன் கூட வரக்கூடாது. ஐயோ, என்னால இந்த வானத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலங்க. அப்படின்னா கவர்மெண்ட் தொட்டில போடு, அவங்க சமாளிச்சுக்குவாங்க. இவன் ஆம்பளை பையன். ஓ, அது ஒரு விஷயம் இருக்குதோ. ஓகே, அண்ணா நகர்ல உதவும்கரில் வித்யாகரன் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட விட்டு அவர் சமாளிச்சுக்குவாரு. என்னது? இந்த பாரு, இதெல்லாம் பேச டைம் இல்ல. டம்ளர் படி, டம்ளர் படி. என்ன விட்டுரு. நீ ஆச்சு உங்க அப்பா நாச்சு எப்படியா போய் தொலைங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா என்னடா என்னடா? முடியாதடா, முடியாதடா. போடா. ஐயோ, உடைக்கிறதுக்காக எதையோ தேடுறாங்க. அன்னைக்கு அந்த பொம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓடுங்க ஓடுங்க, உடைக்கலாம். ஐயோ ஐயோ, தேத போட்டு உடைச்சறாளே. கூட்டி போறியா இல்லையா? சொல்லுங்களே. கூட்டி போறேன்டா. சத்தியமா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாடா, சத்தியமாடா. உங்க அம்மா ஆனதாண்டா. ஓரம் வைடா, டேய் வைடா. அப்பா வழிக்கு. அப்பா. பிள்ளையாரப்பா, இப்பதான் தட வரக்கூடாதுன்னு வேண்டுனேன். அதுக்குள்ள இப்படி பூனையை மடியில கட்டி அனுப்புறியே. யூ டோன்ட் வாண்ட் மில்கா? கோவில் எதுக்குப்பா கட்டுறாங்க? அது உண்டியல் வைக்கிறதுக்காகடா. மணினா என்னப்பா? டேய், அது கோயில்ல பூஜை எப்ப அடிக்கிறதுடா. அப்ப நம்ம வீட்ல இருக்கிறது? ஏய், அது சைஸ்ல சின்னதுடா, மினிடா. நம்ம எதுக்காகப்பா இங்க வந்திருக்கோம்? டேய், இது தேவையில்லாத மேட்டர் தானே. அத நான் உன்கிட்ட சொன்னேன்னா டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் லீக் ஆயிடாதா? சீக்ரெட்னா என்னன்னு கேட்றாத. சீக்ரெட்னா என்னப்பா? சீக்ரெட்னாடா. டேய் நாயே, என்ன தொந்தரவு பண்ணாதடா. அவ்வளவு ஈஸியா உன்கிட்ட சீக்ரெட் சொல்லுவனாடா. டேய், இந்த கோயில்ல ஒரு மணி இருக்குங்கிறதையோ, அந்த மணியை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போறதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையோ, அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றதே உன்கிட்ட சொல்லுவேனா? சொன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றது வெளியே தெரிஞ்சிடாதா? இந்த மேட்டர் ஒரு 4-5 கபோதி நாய்கள் ஒட்டு கேட்டாதா? ஒட்டு கேட்டா என்னுடைய ப்ரமோஷன் பாதிக்கப்படாதா? அதனால சீக்ரெட்டை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மேட்டர்லாம் இப்படி பப்ளிக்ல வச்சு கேட்காதடா. என்கிட்ட வந்து ரகசியமா கேட்கணும். ஓகேயா? நீ தானே பக்கத்துல. சரி வா போலாம். கல்லா பிழையும் காண்டாமணியை திருடிய விளையையும் பொறுத்தருள்வாய் கட்சியே. அப்பா, நீ தேடி வந்த மணி. சும்மாரா சனி. ஓம் மணிகண்டேஸ்வராய நமக. வாங்க வாங்க, பிரசாதம் எடுத்துங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோயில்ல எது விசேஷம்? சக்கரை பொங்கல். வேற வேற வேற. வெள்ளிக்கிழமை புளியோதரை. இந்த மாதிரியே ஆயிட்டேரியா நீரும். என்ன சுவாமி? கோயிலுக்குன்னு வேற விசேஷம் கிடையாதா? 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 ஓ, மணியை காட்டுறீங்களே, ரொம்ப விசேஷம்னா. இந்த மணிக்குன்னு ஏதாவது பாட்டு இருக்குதா? புராதன பாட்டு இருக்க சொல்லுங்க. பேசா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஆடா பாவிங்களா, அதுக்குள்ள இந்த பாட்டை புராதன பாட்டாக்கிட்டீங்களா? நான் அதை கேட்கலையா. உண்மையிலேயே புராதன பாட்டு ஓலைச்சுவடியில எழுதின பாட்டு இருக்குமே இந்த மணியை பத்தி. இருக்க, அதை சொல்லுங்க. மணியதன் மாண்பு கேளீர். ஒரு விரல் தொட்டால் உடலது நாரும், இருவிரல் தொட்டால் மணியது நாரும். ஒருவர் கை தொட்டால் எண்ணங்கள் ஈடேறும், இருவர் கை தொட்டால் ஆவிதான் இடமாறும். படுவாய் நீ பாடு, கூடு விட்டு கூடு. அருமையான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள். இருந்தாலும் தீரவில்லை என் சந்தேகம். இதன் மூலம் நீர் கூற வரும் கருத்து, ஒரு மனதில் ஏதாவது நினைத்துக் கொண்டு இந்த மணியை தொட்டால் அந்த காரியம் நடக்கும். இருவர் ஒரே சமயத்தில் இந்த மணியை தொட்டால் விபரீதமாயிடும்னா. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த மணி மேல இவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இதை வெளிநாட்டு கடத்துறதுக்கு ஒரு கேடி கும்பலும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படி பந்தோபஸ்து இல்லாம தொங்க விட்டுருக்கீங்களே, எவனாவது அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பாத்தியா? ஒரே வீச்சு வீசிட மாட்டேன். அப்படின்னா நம்ம வந்த காரியத்தை கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? ஹோமம். அப்ப நான் கிளம்பிக்கிட்டுமா? பிரசாதம் எடுத்துங்க. ஒரு சாதமும் வேண்டாம், ஏதாவது பங்கு கடையில சாப்பிட்டுக்கிறேன்.